இனியவர்களே வணக்கம். திருவழிபாட்டு திருவிவிலிய வாசிப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று தவக்காலம் 5ஆம் ஞாயிறு. ஆண்டவராகிய கடவுள் வாழ்வு தரக்கூடியவராக, உயிர் தரக்கூடியவராக நம் முன்பாக நிற்கின்றார். அவரை நாம் அணுகிச் செல்வோம். இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டுள்ளது. இஸ்ராயல் மக்கள் பாபிலோனியாவிற்கு நாடு கடத்தப்படும் போது அவர்களோடு பயணம் செய்யக்கூடிய இறைவாக்கினர் எசேக்கியேல் அங்கே அவர்களுக்கு இறைவாக்கு உரைக்கிறார். இந்த இறைவாக்கு பகுதியில் ஆண்டவராகிய கடவுள் அவர்களுக்கு 2 வாக்குறுதிகளை தருகிறார். முதல் வாக்குறுதி, உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். 2வது வாக்குறுதி, என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன். முதல் வாக்குறுதியில் கல்லறை என்பதை பாபிலோனியாவின் அடிமைத்தனம் என நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2வது வாக்குறுதியில் என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன் என சொல்லக்கூடிய ஆண்டவராகிய கடவுள் அவர்களை மீண்டும் புது படைப்பாக ஆக்குவதாக வாக்களிக்கின்றார். ஏனென்றால் படைப்பின் தொடக்கத்தில் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை களிமண்ணிலிருந்து உருவாக்கி அவன் மேல் தன் ஆவியை ஊதுகிறார். இங்கே 2வது படைப்பை அவர்களுக்கு வழங்குகிறார். இந்த வாசகம் நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன? இன்னைக்கு நாமளும் ஏதோ ஒரு கல்லறையில் இருக்கலாம், ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கலாம். அங்கே ஆண்டவராகிய கடவுள் நமக்கு விடுதலை தருபவராக முன்வருகிறார். நம்மீதும் அவர் தம் ஆவியை பொழிவார். இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 130, சீயோன் மலை திருப்பயண பாடல்கள் ஒன்றாக இருக்கின்றது இந்த பாடல். இந்த பாடலை நாம் இறந்தோர் இல்லத்தில் பாடி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் என ஆசிரியர் பாடுகிறார். மன்னிப்பு, காத்திருத்தல், எதிர்நோக்கு, இந்த 3ஐயும் நாம் இந்த பதிலுரை பாடலில் கற்றுக்கொள்கின்றோம். இன்றைய 2ஆம் வாசகமானது புனித பவுல் ரோமேருக்கு எழுதுகின்ற திருமுகத்திலிருந்து நமக்கு தரப்பட்டுள்ளது. இங்கே ஏற்புடையவர் ஆதல் என்ற இறையியல் கூற்றை பற்றி பேசக்கூடிய பவுல் தூய ஆவி வழியாக நாம் ஏற்புடையவர் ஆகிறோம். ஏற்புடையவர் ஆதல் என்பது ஆண்டவராகிய கடவுளுடைய ஆவியை பெற்றுக்கொள்தல். அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர் ஊனியல்விலிருந்து விடுதலை பெற்றவராக மாறுகிறார். மேலும் பவுல் இந்த வாசகத்தின் இறுதியில் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரை உங்களில் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார் என்கிறார். அதாவது முதல் வாசகத்தில் ஆண்டவராகிய கடவுள் ஆவியை பொழிவேன் என மொழிகிறார். 2ஆம் வாசகத்தில் பவுல் திருமுழுக்கின் வழியாக தூய ஆவியார் நம்மேல் பொழியப்பட்டதை நினைவுறுத்தி நாமும் உயிர் பெறுவோம் என்ற வாக்குறுதியை நமக்கு கொடுக்கின்றார். இறுதியாக யோவான் நற்செய்தியிலிருந்து நாம் வாசிக்கக்கூடிய நற்செய்தி வாசகம். கடந்த 2 ஞாயிறுகளுமே நாம் யோவான் நற்செய்தியிலிருந்து தான் வாசிக்கின்றோம். தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு இயேசுவும் சமாரிய பெண்ணும், தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு இயேசுவும் பிறவிலேயே பார்வையற்ற நபரும். வாழ்வதரும் தண்ணீராக தம்மை வெளிப்படுத்திய இயேசு, பிறவிலேயே பார்வையற்ற நபருக்கு நலம் தந்த இயேசு இன்றைய நாளில் தம்மையே வாழ்வாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த நிகழ்வில் பெத்தானியாவில் வாழ்ந்து வந்த லாசர், பெத்தானியா என்பது யூதேயாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இயேசு கலிலேயாவில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். லாசருடைய நோய் செய்தி கேட்டவுடன் கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான் என இயேசு கூறுகிறார். ஏறக்குறைய நாம் கடந்த ஞாயிறு வாசிக்க கேட்ட அதே பகுதியிலும் இவன் பார்வையற்று இருக்க காரணம் கடவுளின் மாட்சி வெளிப்படுவதற்காகவே என இயேசு அறிவிக்கிறார். இது இயேசு நிகழ்த்தக்கூடிய 7வது அறிகுறி. இங்கே கடவுளின் மாட்சி வெளிப்படுகிறது. இந்த மாட்சியை கண்டு மக்கள் இயேசுவை நம்புகிறார்கள். தொடர்ந்து 2 நாட்கள் அவர் தங்கியிருக்கிறார், தாமதம் செய்கிறார். இயேசு தாமதிக்கக்கூடிய இந்த நேரத்தில் லாசர் இறந்து விடுகிறார். நம் நண்பன் லாசர் தூங்குகிறான், நான் அவனை எழுப்புவதற்காக போகிறேன் என்கிறார் இயேசு. சீடர் உடனடியாக, ஆண்டவரே, அவர் தூங்கினால் நலமடைவார் என்கிறார்கள். இங்கே மேலான பொருள் என்பது இவர்கள் சீடர்கள் இயேசு மனித உடல் ஏற்கக்கூடிய உறக்கத்தை குறிப்பிடுவதாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் ஆழமான பொருளில் பார்க்கும்போது இறப்பு என்பது இங்கே தூக்கமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. யாயூருடைய மகள் உயிர் பெறக்கூடிய நிகழ்விலும் இயேசு இறப்பை தூக்கம் என்றே குறிப்பிடுகிறார். தொடர்ந்து இயேசு பெத்தானியாவிற்கு வருகிறார். முதலில் மார்த்தாவை சந்திக்கிறார், 2வதாக மரியாவை சந்திக்கிறார். மார்த்தாவை சந்திக்கக்கூடிய நிகழ்வில் ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அதாவது இயேசு இருந்திருந்தால் இறப்பு நிகழாது என்பது மார்த்தா கொண்டிருக்கிற நம்பிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து இயேசு உன் சகோதரன் உயிர் தழுவான் என்று குறிப்பிடுகிறார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர் தழுதலின் போது அவனும் உயிர் தழுவான். அதாவது பழைய ஏற்பாட்டில் இறந்தோர் உயிர்ப்பு பற்றிய குறிப்புகள் நிறைய இல்லை. இந்த இறந்தோர் உயிர் தழுதல் என்பது
இந்த இடைப்பட்ட இலக்கியங்கள், குறிப்பாக மக்கபெயர் காலத்துல தான் இந்த இறந்தோர் உயிர்ப்பானது வருகிறது. அந்த ஒரு பின்புலத்தில் மார்த்தா இந்த கருத்தை கொண்டிருக்கின்றார். அந்த இடத்தில் இயேசு உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என கடைசியாக ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட், நானே வாக்கியத்தை முன்மொழிகிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார், உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார், இதை நீ நம்புகிறாயா என்று ஒரு அழைப்பை அவரிடம் விடுகிறார். உடனடியாக மார்த்தா ஒரு நம்பிக்கை அறிக்கை செய்கிறார். ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர். அடுத்த பகுதியில் மரியா இயேசுவிடம் வருகிறார். போதகர் வந்துவிட்டார் என்ற செய்தி கேட்டு அவர் புறப்பட்டு வருகிறார். அடுத்ததாக அவனை எங்கே வைத்தீர் என கேட்கிறார் இயேசு. ஆண்டவரே, வந்து பாரும் என மக்கள் சொல்கிறார்கள். இங்கே வந்து பாரும் என்பது யோவான் நற்செய்தியின் தொடக்கத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு, முதற் சீடர்களுக்கு சொல்லுகிறார், வந்து பாரும். அடுத்ததாக பிலிப்பு நத்தனேலிடம் வந்து பாரும் என்கிறார். சமாரிய பெண் தம் ஊராரிடம் சென்று வந்து பாருங்கள் என்கிறார். இங்கே ஆண்டவரை வந்து பாரும் என்று மற்றவர்கள் இயேசுவை அழைத்துச் செல்கிறார்கள். இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். இதான் விவிலியத்தில் நாம் பார்க்கக்கூடிய மிகவும் குறுகிய வசனம். இந்த வசனம் ஆண்டவராகிய கடவுள் நம்மேல் கொண்டிருக்கக்கூடிய நெருக்கத்தை காட்டுகிறது. இறப்பு தரக்கூடிய கையறு நிலையை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். மீண்டும் உள்ளம் குமுறியவராக கல்லறைக்கு அருகில் செல்லக்கூடிய இயேசு கல்லை அகற்றி விடுங்கள் என்கிறார். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும். பெரிய நிகழ்வை இயேசு நிகழ்த்த போகிறார், அதாவது இறந்தவருக்கு உயிர் தரப்போகிறார். அப்படிப்பட்ட ஒரு நபர் ஏன் கல்லை அகற்றுமாறு நம்மிடம் சொல்ல வேண்டும்? அவரே கல்லை அகற்றி இருக்கலாமே ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி. இங்க நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவராகிய கடவுள் நாம் எதை செய்ய இயலுமோ அதை செய்ய நமக்கு அழைப்பு விடுக்கிறார். கல்லை அகற்றுவது நம்மால் இயலக்கூடியது, கட்டுக்களை அவிழ்ப்பது என்பது நம்மால் நிகழக்கூடியது. இதை நாம் நிகழ்த்த வேண்டும். இறந்தோர் உயிர்ப்பை அவர் பார்த்துக் கொள்வார். ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்கிறார் மார்த்தா. எபிரேய நம்பிக்கையின் அடிப்படையில் இறந்த ஒருவருடைய ஆன்மா அவரை சுற்றி 3 நாட்கள் இருக்கும் என்பது நம்பிக்கை. அந்த 3வது நாள் கடந்த பிற்பாடு அந்த ஆன்மா அந்த உடலை விட்டு வேறு எங்கேயாவது சென்றுவிடும். ஏனென்றால் உடலுடைய முகம் மாறத் தொடங்கும். மேலும் இவர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த நறுமண தைலமானது 3 நாட்களுக்கு மட்டும்தான் தாக்கு பிடிக்கும், அதற்கு மேல் தாக்கு பிடிக்காது. ஆகையினால்தான் 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்று மார்த்தா ஒரு வகையில் இயேசுவை தடுக்கிறார். ஆனால் இயேசு லாசரை வெளியே வா என்று கூப்பிடுகிறார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். கட்டுகளை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று அங்கே நிற்பவர்களுக்கு இயேசு கட்டளையிடுகிறார். இங்கே லாசர் உயிர் பெறக்கூடிய நிகழ்வில் லாசர் மட்டும் கல்லறையில் இல்லை. இங்கே எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் கல்லறையில் இருக்கிறார். குறிப்பாக நம்பிக்கையின்மை என்ற கல்லறை, பாதி நம்பிக்கை என்ற கல்லறை, இயேசுவை புரிந்து கொள்ளாமை என்ற கல்லறை, இந்த அனைத்து கல்லறைகளிலிருந்தும் இயேசு அவர்களை வெளியேற்றுகிறார். இந்த வாசகம் நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன? இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய கல்லறை, நாம் இருக்கக்கூடிய குகை எது? அந்த குகையில் நாம் இருக்கும் போது ஆண்டவராகிய இயேசு நாம் அருகில் வருகிறார். இயேசு முதலில் தூரமாக தெரிகிறார், அடுத்து பக்கமாக வருகிறார், அடுத்து மிகவும் நெருக்கமாக வந்து நமக்கு உயிர் தருகிறார். கடைசியாக நாம் கட்டுக்களை அவிழ்த்து மற்றவர்களை போகவிட வேண்டும். அதாவது நம்மால் எதை செய்ய இயலுமோ அவற்றை நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். ஒட்டுமொத்தமாக இன்றைய நாள் நமக்கு தரக்கூடிய செய்தி என்னவென்றால், வாழ்வின் காரணிகள் நோக்கி ஆண்டவராகிய கடவுள் நம்மை அழைக்கிறார். சாவின் காரணிகள் நம்மேல் ஒருபோதும் வெற்றி கொள்ள நாம் அனுமதிக்க கூடாது. இரண்டாவதாக, ஆண்டவரே, நாற்றம் அடிக்குமே என்று நாமும் சில நேரங்களில் நம்முடைய பாவங்களை முன்வைத்து அவரை நம்முடைய வாழ்வில் இருந்து தூரமாக்கி விடுகிறோம். நம்முடைய வாழ்வு எவ்வளவு நாற்றம் அடிக்கக்கூடியதாக இருந்தாலும் அவர் நம் அருகில் வருகின்றார், நமக்கு வாழ்வும் உயிரும் தருகின்றார். கடைசியாக, உயிர்ப்பு பெருவிழாவிற்கு நம்மையே தயாரித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் நாமும் ஒருவர் மற்றவருக்கு இந்த உயிரை, வாழ்வை நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும், குடும்பங்களிலும், பணியிடங்களிலும், சமூகத்திலும், திருச்சபையிலும் தர முன்வருவோம். ஆண்டவராகிய கடவுள் இன்றும் என்றும் தம் பேரன்பால் நம்மை மீட்டுக் கொள்வாராக. ஆமென்.